ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 2 தீமோத்தேயு 4:16-17. மனிதன் கைவிட்டாலும் தேவன் துணையாக நிற்கிறார். அன்பானவர்களே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் மிகவும் தனிமையை உணர்கிறோம். நாம் நம்பினவர்கள், நம்மோடு இருப்பவர்கள் என்று நினைத்தவர்கள் கூட நம்மை விட்டு விலகிய நேரங்கள் வருகிறது. அப்படியான சூழ்நிலையில் இருந்த அப்போஸ்தலர் பவுல், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் என்று சொன்னார். பவுல் சிறையில் இருந்தபோது, நீதிமன்றத்தில் நிற்கும்போது யாரும் அவரோடு இல்லை. அவருடைய நண்பர்கள் கூட அவரை விட்டு விலகினார்கள். இது நமக்கு சொல்லும் செய்தியானது, நம் வாழ்க்கையில் இது போன்ற நேரம் வரும். நம் நம்பினவர்களும் நாம் நம்பிக்கை வைத்தவர்களும் நம்மை விட்டு விலகி செல்லும் காலங்கள் வரும். நாம் உதவியை சிலரிடத்தில் எதிர்பார்ப்போம், அவர்கள் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் கவனியுங்கள், பவுல் என்ன சொல்கிறார் என்றால், அந்த குற்றம் அவர் மேல் சுமராது இருப்பதாக என்றார். அவர் மனதில் கசப்பு இல்லை, மன்னிக்கும் இருதயம் இருந்தது. நம்மை காயப்படுத்தினவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார் என்றார். எல்லோரும் விட்டு சென்றாலும் தேவன் விடாமல் அவரோடு இருந்தார். பவுல் தனியாக இல்லை. தேவன் என்ன செய்தார்? அவருக்கு பலத்தை கொடுத்தார். அவர் சோர்ந்து போகாதபடி உதவி செய்தார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனித உதவி தற்காலிகமானது, தேவனுடைய உதவியானது நிரந்தரமானது. என் தந்தை என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் ஒருபோதும் தனிமையானவர்கள் அல்ல. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை இரட்சித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இது மிகப்பெரிய ஆபத்தை குறித்தது. மரணத்தின் அருகில் இருந்த நிலையிலும் ஆனாலும் தேவன் காப்பாற்றினார். கடைசி நிமிடத்தில் கூட தேவன் அவருக்கு நன்மைகளை செய்தார். நம்மை விட்டுவிடாமல் காப்பாற்றினார். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் உண்டு, ஆனாலும் கர்த்தர் அவர்களை விட்டு விலகவில்லை, அவரை இரட்சிப்பார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, மனிதர்கள் கைவிடலாம், நண்பர்கள் விலகிச் செல்லலாம், நம்பிக்கை உடைந்து போகலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மோடு நிற்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். அவர் நம்மை காப்பாற்றுகிறார். இந்த வேளையிலும், காலை வேளையிலும் நாம் தேவனிடத்தில் கேட்கும்போது, அன்பின் பரலோக தந்தையே, எங்களை மனிதர்கள் கைவிட்ட நேர்ந்தாலும் நீர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. எங்களை பலப்படுத்தி மன்னிக்கும் இருதயத்தை தந்து எந்த சூழ்நிலையும் உம்மை நம்பி நிற்க உதவி செய்யும் என்று நீங்கள் காலை வேளையில் தேவனிடத்தில் கேட்டீர்கள். அவர் உங்களோடு இருந்து உங்கள் தேவைகளையும் உங்கள் காரியங்களையும் வாய்க்க செய்து உங்களை பலப்படுத்தி திடப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.